ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் நடுவுல இந்த மர்மமான நபர் போய் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருந்தாரு அப்படிங்கிற உலா வந்துட்டு இருந்தது இல்லையா. முதல்ல வாஷிங்டன்ல போயிருக்கிறாரு, அதுக்கப்புறம் நியூயார்க்ல வந்து பேசியிருந்துக்கிறாங்க. ஸோ சில பல டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு. பட் ஆனால் அது கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான காரணம் என்னன்னா, அதிருப்தி அடைந்த ஜோ பைடன் அவர்கள் அப்படிங்கிறது போல நம்ம சொல்லிக்கலாம். பட் ஆனால் அப்படியே என்னங்கிறது தெரியல. ஏன்னா வரக்கூடிய செய்திகள் அது போல இருக்குது. 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான வர்த் எய்டு நாங்க உக்ரைனுக்கு அறிவிக்கிறோம். ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அது வந்து அலோகேட் ஆயிடுச்சு. இது எப்படின்னா பிரிச்சு தருவோம். அதுல 1.25 வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட மிலிட்டரிக்கு, 1.22 வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட எய்டுக்காக கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நாங்க கொடுக்குறோம். இல்ல கணக்கு போட்டு பார்த்தோம்னா 1.47 தானே வருது, பேலன்ஸ் இருக்கிற 300 என்னங்க மில்லியன் உங்களுக்கு கமிஷனுங்களா அப்படிங்கறத கேட்கறாங்க சில நபர். ஏன்னா 2.5 பில்லியன் இருக்கிறாங்க. இது எப்படியோ இது போல அலோகேட் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் பார்த்தாம இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி கோவம் எப்படி வந்திருக்குன்னா, 15 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ரஷ்யாவோட பணத்தை திருடி வச்சிருந்தாங்க. சரி இல்ல ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ரஷ்யா அக்ரஷன் பண்ணிக்கிறாங்க, அதனால ஃப்ரோஸ் பண்ணிக்கிறாங்க. அது நியாயம் தான். இப்ப அப்படி பண்ணிக்கனால அதுல இருந்து 15 பில்லியன் எடுத்து நாங்க உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. முதல் 1 பில்லியன் தான் கஷ்டம் உக்ரைன், அதுக்கப்புறம் வந்துடும் அப்படிங்கிற சொன்னோம் இல்லையா. பாத்தீங்களா லைன் அப்ல அடுத்த 15 பில்லியன் வந்துருச்சு. ஏதோ ஒரு பேச்சு நடந்திருக்கு, அது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்துக்கு மேல துருஸ்பா பைப்லைன் அப்படிங்கிற ஒரு பைப்லைன் இருந்தது. யாரோ டெமோ காமிச்ச மாதிரி தெரியுது. உக்ரைன் தான் அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த பெலாரஸ் வழியா வந்து பாத்தீங்கன்னா போலாண்டுக்கு போகக்கூடிய பைப்லைன். இந்த பைப்லைன் மேல சாங்ஷன் இருக்கு. மேபி இந்த பைப்லைனை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஸ் வரும், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்ப வந்து கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாப்தோ கேஸ், இந்த உக்ரைனோட கேஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ்பிராம் கேஸ் மேல வந்து ஒரு நஷ்ட வழக்கு போட்டு இருந்திருக்காங்க. அந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் நார்மலாவே அது யூரோப்பியன் கோர்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உக்ரைனுக்கு தான் ஃபேவரா இருக்கு. ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னு என்ன நடக்கும்னா, லைஃப் லாங் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கேஸை ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது போல விஷயங்கள்லாம் வந்துடும். ஸோ அதனாலதான் ரஷ்யா தரப்புல இருந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து சுதா பம்பிங் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பைப் லைன் இருக்கு, ஆனா அது வந்து வாங்கிக்க மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது முழுக்க ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு, ஏன்னா அது போய் பிடிக்கலாம் முடியாது. இந்த லுஹான்ஸ்க்கு தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு, அது வழியா ஒரு பிரிவு இருக்கு, அது வந்து பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னா, ஈரோப்புக்கு போகக்கூடிய கேஸ் பைப் லைன்ல, சுதா பைப் லைன்ல உக்ரைன் வழியா போறதுல வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வழியா கேஸ் போகல அப்படின்னா போலாண்டு வழியா பெலருஸ், ரஷ்யா பெலருஸ் போலாண்டு வழியா போகக்கூடிய பைப் லைன் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போட்டிருக்காங்க யூரோப்பியன் யூனியன். ஸோ இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் யூரோப்புக்கு போகாதா, வழியே இல்லையானா ஒரு வழி இருக்கு, அந்த வழியில போயிட்டு தான் இருக்கு. ஆனா அதையும் நாச வேலை செய்யறதுக்காக சில பல கும்பல்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்ல வரேன். அதுல இந்த துருஸ்பா பைப்லைன் உடச்சு விட்டாங்க. இந்த செகண்ட் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பைப்லைன்ல உக்ரைன் வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ இது முடிஞ்சிச்சு. இந்த தேர்டா இருக்கிறது டைட் ஸ்ட்ரீம் பைப்லைன். ஸோ அதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ரஷ்யால இருந்து கருங்கடல் வழியா துருக்கிக்கு போய் துருக்கியில இருந்து மத்திய யூரோப்பியன் நாடுகளுக்கு வந்து கேஸ் போயிடும். ஸோ இப்போதைக்கு இந்த வழியா தான் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்கேரியா, ரொமேனியா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இது போல நாடுகளுக்கு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ அது வழியா போயிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும் விதமா ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஸ்லோவாக்கியா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்ய மாட்டாங்க, அது வழியா போகக்கூடிய உதவிகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஹங்கேரியும் சேர்ந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ இது எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இக்கட்டான நிலைமை. ஏன் வந்து அமெரிக்கா இந்த அளவுக்கு இதுல கோவப்படுறாங்க அப்படின்னா, உக்ரைன் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிட்டாங்க. இதை பயன்படுத்தி யூரோப் அப்படியே பிச்சு அமெரிக்கா வச்சுக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ துருக்கியோட பைப்லைன் வழியா போகும். இப்போ சம் கான்ட்ராக்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்குமா இருக்கும். இங்க பாருங்க உக்ரைனை சைன் போட சொல்றோம், நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, கேஸ் கொடுங்க, நாங்க கொண்டு போய் யூரோப் கொடுத்துறோம் அப்படிங்கிறது போல ஏதாவது டீலிங் ஏதாவது பேசியிருப்பாங்களா இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யாகிட்ட கேஸ் வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கு சாங்ஷன் வராது. ரஷ்யா டைரக்டா அவங்களோட பொருளை வந்து யூரோப்புக்கு வித்தாதான் சாங்ஷன் போட முடியும் இல்லையா. ஸோ அது போல ஏதாவது டீலிங் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ பொறுத்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது இந்த ஏரியாக்கள்லாம். இப்ப என்ன பிரச்சனைனா, கசகஸ்தானோட கேஸும் போகாது, அசர்பைஜானோட கேஸும் போகாது, ஏன்னா ரஷ்யா வழியா தான் போய் ஆகணும். ஸோ இது போல இந்த கேஸும் போகாது. இவங்க எல்லாரும் அனுப்பணும் அப்படின்னா இப்ப துருக்கி வழியா தான் அனுப்பி ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் தான். இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு வார்னிங் ஷாட்டா வந்து கேஸ் போகக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிச்சிருக்கிறாங்க. இந்த துருஸ்பா பைப்லைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேபி 1ஆம் தேதிக்கு மேல ருத்ர தாண்டவானாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ரஷ்யா இது போல உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா கேஸ்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலேயும் தாக்குதல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா அப்படி பண்ணிட்டாங்கன்னா உக்ரைன் ஃபுல்லா முடிஞ்சிடும். இது எல்லாத்துக்கு மேல இத்தனை நாள் கஷ்டப்பட்டுலாம் வீணா போயிடும். ஏன்னா உக்ரைன் சரணடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரஷ்யா கிட்ட. இப்ப எதுக்காக வந்து அமெரிக்கா பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து முழுமையா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும் யூரோப் அப்படிங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. லிட்டரலா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எடுக்க முடியாம போயிடும். ஏன்னா எல்லாமே ரஷ்யா பக்கத்துல இருக்கிறதுனால சீப்பா கிடைக்கும். அமெரிக்கா கொடுக்கறதுனாலே காஸ்ட்லியா தான் இருக்கும். ஸோ அது வந்து வாய்ப்பு இல்லாம போயிடும். மேபி ரஷ்யா கிட்டே எதிர்காலத்துல வாங்கி கொண்டு வந்து டெலிவரி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன, கொஞ்சம் சுத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க அவ்வளவுதான், வேற இது இல்ல. நடக்குதா என்னங்கிறது பார்த்தலாம் ஃபியூச்சர்ல. ஆனா இப்போ கிராஸ்னி பகுதியில இங்க த்ரூஸ்பால் ஒரு அடி விழுந்திருக்கு, அடுத்த கிராஸ்னி அதாவது சேச்சன் இருக்காங்க இல்லையா. சோ அவங்க பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பயங்கரமான ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்குன்றாங்க, சிலர் வெடி விபத்து நடந்திருக்குன்றாங்க. என்ன ஏதுன்ற கிளியரான பிக்சர் அந்த பகுதியில இருந்து வரல. ஆனா மிக பெரும் வெடி விபத்து நடந்திருக்கு. மேபி கேஸ் ஏதாவது நடந்திருக்கலாம், அதனால பயங்கரமா தீப்பிடிச்சு செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது நான் கொஞ்சம் பேசும்போது இதாகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. எனக்கு 2-3 நாளே உடம்பு சரியில்லை, த்ராட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, தொடர்ந்து பேசவே முடியல. அதனாலதான் கொஞ்சம் சவுண்டும் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் பண்ணும்போதே ஃபீல் பண்ணேன். மற்றபடி எதுவும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து இதுக்கு மேல பதிவுகள் வர ஆரம்பிக்கும். த்ராட் ரெடி ஆச்சுன்னா செய்திகள் அடுத்தது வர ஆரம்பிக்கும். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். பெருமளவுல இந்த ரயில்வே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் எல்லாம் சபட்டாச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து ரோபோடாக்ஸை களமிறக்கி விட்டாங்க. அதாவது இந்த ரோபோலாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிஞ்சிருச்சு. ரெகுலர் சிவிலியன் பயன்பாட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரோபோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பெருமளவுல உதவியா இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரோனை பாத்தீங்கன்னா அடடே இது சீனாக்காரன் ட்ரோனா இருக்கே அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. அது எந்த மாதிரியான வேலை செஞ்சதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே வேலைகள் எதுவும் செய்யுமானா செய்யும், கண்டிப்பா எல்லா வேலைகளும் எதுவும் செய்யும். ஜம்ப் பண்ணுமா, ஜம்ப் பண்ணுது, எல்லா வேலையும் செஞ்சு காட்டுது ரஷ்யாவோட ட்ரோன். இதுக்கு மேல இது போல ட்ரோன்கள் பெருமளவுல கண்காணிப்பு பணியில இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கு. இது வந்து ரஷ்யாவோட ஹோம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த ஒரு அமைப்பு இருப்பாங்க இல்லையா, ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய டிவி இன்டர்வியூ. இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதிகமான மானிட்டர், இந்த சிசிடி கேமராவா இருக்கட்டும், இது போல ட்ரோன்களா இருக்கட்டும், நாங்க அதிக அளவுல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த தீவிரவாத நடவடிக்கைகள்லாம் பெருமளவுல நடக்கூடாதுன்றதுக்காக கண்காணிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது போல யூஸ் பண்ணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வாரம் இருக்கும். என்ன மாதிரி இவங்க அதிகரிக்க போறாங்க, சிசிடி கேமரா வச்சு இந்த மாதிரி அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்க சொல்றது இப்ப எனக்கு புரிய வந்துருச்சு. இந்த ரோபோடாக்ஸ்லாம் அதிக அளவுல இதுக்கு மேல ரஷ்யால பார்க்க முடியும் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இந்த ரோபோடாக்ஸ்லாம் வந்து பெருமளவுல சேஸ் பண்றதுக்கு இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருடர்கள் யாராவது மேல இதா இருந்ததுன்னா இந்த ரோபோடாக் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கர் அடிச்சிரும் அந்த வண்டியில நபர்கள் மேல, அவங்களுக்கு தெரியாம பண்ணிடும். ஸோ அது போல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இது போல நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் கண்ணு முன்னாடி இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். படத்துல இருந்ததெல்லாம் இப்ப கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன, அமெரிக்கால இல்ல, அதுக்கு மாறா கிழக்கன்ஸ் கிட்ட பெருமளவுல டெக்னாலஜிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பாப்போம் எந்த அளவுக்கு டெக்னாலஜி இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறாங்கன்னு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கருங்கடலா இருக்கட்டும், பேரன்சியா இருக்கட்டும், ஸோ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சபட்டாஜ் வேலை பெருமளவுல இந்த கடல்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரோன் யுகம்னு வந்தாச்சு. ஸோ சப்மரைன் ட்ரோன்கள் இது போல பல ட்ரோன்கள் இருக்கு இல்லையா. அதனால ஆன்டி சபட்டாஜ் ஷிப் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ரஷ்ய தரப்புல இருந்து நார்த்தன் ஃபிளீட்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. தொடர்ந்து கப்பல் கட்டும் பணியா இருக்கட்டும், சப்மரைன் கட்டும் பணியா இருக்கட்டும், விமானங்களா இருக்கட்டும், டேங்குகளா இருக்கட்டும், தொடர்ந்து பேட்சா ரஷ்ய தரப்பு வந்து அடிச்சு தள்ளிட்டே இருக்காங்க. எந்த ஒரு தொய்வும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதே போல களத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா முன்னேறிட்டே தான் இருக்காங்க. இப்ப குராஹோல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து கொடி ஏத்திட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புல இருந்து குராஹவ் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. நம்ம இது மேப்பர்ஸ் சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்ப ரஷ்யாவோட வீரர்கள் கொடி ஏத்தி காமிச்சிட்டாங்க. குராஹவ் அண்டர் ரஷ்யன் கண்ட்ரோல், ஹைரேஸ் பில்டிங் எல்லாமே இப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஃப்ரீயா ஹைரேஸ் பில்டிங் விளையாடிட்டு இருக்காங்கன்னா ட்ரோன் கண்ட்ரோல் கூட உக்ரைனுக்கு இல்லை, இந்த பகுதியில ஸ்னைப்பர் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். கம்ப்ளீட்டா குராஹவ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. அடுத்தது களத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ் பகுதியில பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலமா இந்த பக்ரோஸ்ன்றதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ கூடிய சீக்கிரத்துல பேட்டில் ஆஃப் பக்ரோஸ் ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா. அடுத்து அப்படியே நம்ம இந்த ஜார்ஜியாவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஜார்ஜியால வந்து ப்ரொட்டஸ்ட் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஏன்னா புதுசா வந்து அதிபரை சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மக்கள்லாம் ரெட் கார்டு காமிச்சிருக்காங்க, வெளியேறுங்க உங்களை எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது போல. பட் ஆனால் பெரும்பான்மையான மெஜாரிட்டி அளவுல ரெட் கார்டு காட்டாதனால அவருக்கு கிரீன் கார்டு தான் மெஜாரிட்டி இருக்கிறதுனால அவரு பணியை சிறந்து செய்வேன் அப்படிங்கிற அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. அடுத்தது அப்படியே நம்ம இந்த சிரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, சிரியால வந்து பாத்தீங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில ரஷ்ய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு இருந்தது. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் பெருமளவுல செய்யணுமா வேண்டாமா,
500 டன் தானியங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில சிரியா கொடுத்துக்கிறாங்க ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர்லாம் டமாஸ்கஸ்க்கு வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரஷ்யாவோட உறவுகள் மேம்படுறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவை டேக்கா கொடுத்துட்டு உக்ரைன் நேக்கா வந்துடலாமா, அந்த பேஸ்ல நாங்க வச்சுக்கிட்டுமா அப்படிங்கிற யோசிக்கிறாங்களா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஹெச்டிஎஸ் தரப்புல இருந்து இப்போதைக்கு ரஷ்யா வேணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. ஸோ இது வந்து இங்க இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க தானிய பொருட்கள் வந்து எய்டு கொடுத்துடலாம் உக்ரைனு. இப்போ கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேஸ் வந்து வேணும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க இல்லையா, அமெரிக்கா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதோட சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. 300 மடங்கு ஜாஸ்தியா இதுக்கு மேல மக்கள் கேஸுக்கான விலையை கொடுக்கணும் அப்படிங்கறதோட சொல்லிக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில மிக பெரும் அதிர்வலைவுகளை ஏற்படுத்தி இருக்கு. ரஷ்யா நகி கொடுக்க மாட்டேன், இதுக்கு மேல முடியாது. அது என்ன நீங்க முடியாது, வேண்டாம், ரூல்ஸ்னா காமனா இருக்கட்டும், நீட்டா பார்த்து பேசிக்கலாம். இந்த மாதிரி அசட்ல ஃபோர்ஸ் பண்ணி இது போல வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த கோர்ட்ல கேஸ் போட்டு இதுக்கு தரணும், பெனால்டி பே பண்ணணும்னு சொல்லிலாம் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நாங்க தரவே மாட்டோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க அமர்த்தி எங்க கிட்ட இருக்கிறத நாங்க பூட்டி வச்சுக்கிறோம், உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர் சொல்லிட்டாரு. கேஸ் பிரைஸ் இதே போல 300-400 மடங்குக்கு மேல யூரோப்ல விலையேறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரைசஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 1ஆம் தேதி ஜனவரி இருக்கு. பல நாடுகளோட ஆட்சி கவிழ்ப்பு நடந்தாலும் யூரோப்பியன் யூனியன்ல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தரலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.